Assalamualaikum. Welcome to our channel Jisna's World. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlogன்னு சொல்லலாம் அல்லது டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் 2-3 நாளில் நம்ம பெருநாவை செலிப்ரேட் பண்ண இருக்கோம். ஸோ அதுக்கான ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஷாப்பிங்க்கு போகக்கூடிய vlog தான் இன்றைக்கி. ஸோ எங்கே போனேன் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண அதனோட பார்ட் 1 தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் இருக்கக்கூடிய அசோகாவுக்கு தான். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. நாங்கள் இங்கே எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கோம். இது நான் நோம்புக்கு முன்னாடியே வந்துட்டேன். அங்கே இப்போ ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல என்னோடய ஹஸ்பண்டுக்கு செலக்ட் பண்ணிடுவோம். அப்படி செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும்னு சொல்லிவிட்டு முதல்ல அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நான் என்னெல்லாம் வாங்கியிருந்திருப்பேங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல அவங்களுக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக என்னோடய அண்ணனோட பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நல்ல அழகாக அவங்க எடுத்தும் போடுறாங்க. ஸோ அங்கே நிறைய ரேக்லேயும் அடுக்கி வச்சுருக்காங்க. பாக்ஸ் பீஸ் வேணும்னா அதுவும் அழகாக காமிச்சு தராங்க. ஸோ இதெல்லாம் கிட்ஸ் செக்ஷன். ஸோ பார்க்க ஒவ்வொன்றையாக வாங்கணும் போல தான் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபைனலாக என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. இந்த 4 ட்ரெஸ்ஸில் ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா பெருநாவோட விலாகில் அது என்ன ட்ரெஸ்ஸுங்கிறத ரிவீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த 4 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் ரொம்பவே ஃபேவரெட்டுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா அங்கே ஷாப் பண்ணி முடிக்கும் போதே 3 மணி மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வயிறு பசி ஆரம்பிச்சிட்டு அதனால நிலா பேக்கரி, அங்கே நிலா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே சும்மா சிம்பிளாக ஒரு லஞ்ச் மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம். எனக்கு அந்த அளவுக்கு பசி இல்லாதனால நான் புரோட்டாவில் ஒரே ஒரு புரோட்டா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது சில்லி சிக்கன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ என்னோடய வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி என்னோடய அண்ணனும் மைனியும் அவங்களோட ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக அவங்கள வழி அனுப்புறதுக்காக வேண்டி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நானும் என்னோடய ஃபேமிலியும் போயிருந்தோம். கேப்சர் பண்ண வியூ தான் இது. அப்புறம் ட்ரெயினில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணன் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. ட்ரெயின் டிபார்ச்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக அவங்கள வழி அனுப்பி வச்சாச்சு. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இது வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் இந்த விலாகே நான் ஷூட் பண்ணேன். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு மேக்ஸி ட்ரெஸ், லாங் மேக்ஸி ட்ரெஸ், ஃபுல் கவரேஜ் வரும், கவுன் மாதிரி. ஸோ நைட்டிக்கு சப்ஸ்டியூஷட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு மேக்ஸி ட்ரெஸ் நல்ல கிளாத் நல்ல ஸ்பாஞ்சி கிளாத் மாதிரி நல்ல சூப்பராக இருந்தது. போதுமே நல்ல நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த டிசைனுக்கு தக்கன. ஸோ அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி சேம் அதே தான், ஆனால் வேறு பேட்டர்னில் இன்னி ஒரு மேக்ஸி கவுனு. ஸோ இதனோட ஒன்னோட ப்ரைஸ் 1048 ருபீஸ். அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக இதுவுமே ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கிளிட்டரி எஃபெக்ட்ஸ் கூடிய நல்ல ஒரு பேட்டர்னில் இருந்து, இதுவுமே கிளாத் நல்ல ஸ்பாஞ்சி டைப்பில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கூடவே நம்மளுக்கு ஒரு பெல்ட்டுமே தந்திருந்தாங்க. இல்லை லைனிங் துணியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இனி ஒரு ட்ரெஸ். இதனோட ப்ரைஸ் 965 ருபீஸ். இதுதான் நான் வாங்கியிருந்த அந்த ப்ரேயருக்கு போட்டு போகக்கூடிய கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு.
ஸோ வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் நல்ல வந்து இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க்ஸு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் நல்ல ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டொமக்கு கிட்ட மட்டும் அந்த ஒரு மாதிரி ப்ளீட்டட் டிசைன், அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபுல்லி ஸ்டோன்ஸும், நெக்ஸ்ட்டாக வந்து கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி நெக்கில் இருந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே வந்து ஷிம்மரியான அந்த பேண்ட்டும் அது கூட நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷாலும். ஸோ இதுதான் என்னோட ஈதோட அவுட்ஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து நான் பெருநாக்குன்னு வாங்கலை, அதுக்கு முன்னாடியே மீஷோவில் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாரீ வந்து கவுன் தைக்கிறதுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதை வந்து இந்த மாதிரி கவுனாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய டைலர் தான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இதுவுமே ஒரு நல்ல லாங் கவுனாக நல்ல லேஸ்லாம் வச்சு சூப்பராக கவுன் மாடலில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதுவுமே வந்து பெருநாக்குன்னு ஷாப் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சுருந்தேன், ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன், அது இப்போ தான் கிடச்சிது. ஸோ வந்து இதுவும் ஒரு நீ லென்த் அளவுக்கு ஒரு குர்த்தி. நெக்ஸ்ட்டாக வந்து இதுவுமே வந்து நாங்கள் கன்னியாகுமரி போயிருந்தப்போ அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு பலாசோ பேண்ட் மாதிரி ஒரு ஃப்ரீ பேண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்பவே கிளாத் சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து 2 எண்ணம் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே இது பெருநாக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன், அதுதான். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஒரு ஆரஞ்சு கலர் அந்த ஹரிசாண்டலாக ஸ்டெப் போட்ட இந்த ஒரு ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட். ஸோ அவங்க அதிகமாக டிஷர்ட் யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு நிறைய டிஷர்ட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது போன டிஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 440 ஆச்சு. இதனோட ப்ரைஸ் வந்து ஒரு 575. ஸோ இது வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் வித் க்ரீன்லாம் வந்து காம்பினேஷனில். நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து ஒரு டார்க் வயலட் கலர். ஸோ இதனோட ப்ரைஸும் 440 தான். வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்சு காலர் வச்ச டிஷர்ட். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு 2 ட்ராக் பேண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து 335 ருபீஸ் தான். நல்ல அஃபோர்டபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போகிறதா இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஈத் அவுட்ஃபிட் இதுதான் அவங்களோட பேண்ட்டு. ஸோ வந்து இதுவுமே ரொம்ப வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு மாதிரி சாண்டிலும் இல்லாமல் ஒரு மாதிரி கோல்டன் கலரும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இதுதான் வந்து அவங்களோட ஷர்ட்டு. ஸோ இது வந்து கூல் கலருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டில் இருந்து அவங்களுக்கு ஷர்ட்டு. ஸோ வந்து இதனோட ப்ரைஸ் வந்து 1000 கிட்ட. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக நல்ல அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கி வச்சுருந்த ஷர்ட்டு. இது வந்து போத்தீஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து 1500. இதனோட பிராண்ட் வந்து ஆசம்பர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. 100% ஃபுல் காட்டன், பியோர் காட்டன். நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்து அபாயா. ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டில் இருக்க மாதிரி ஷிஃபான் டபுள் லேயர் அபாயா. இதில் வந்து அந்த செயின் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த ஒரு அபாயா. ஸோ வந்து செம்ம லுக்காக இருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி தான் வாங்கணும்னு இருந்து அது வந்து எனக்கு கிஃப்டாகவே வந்துடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு ஷால், அதுக்கு கூட பேர் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட்டு. நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து ஒரு சாரீ. ஸோ இது வந்து நான் எந்த அவுட்ஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து சாரியாக உடுக்காண்டாம் வேறு ஒரு அவுட்ஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதனோட என் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் இதுவுமே வந்து இதுக்கான லைனிங்குமே அசோகாலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெர் மீட்ரு வந்து 40 ருபீஸ் ஆர் 35 ருபீஸ் தான் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக வந்து நாங்கள் என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் வாங்கியிருந்தோங்கிறது தான் உங்களுக்கு இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனோட பார்ட் 2 vlog வந்து இன்ஷால்லா சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெருநாள் vlog வரும். நெக்ஸ்ட்டாக பார்ட் 2 vlogல வந்து ஃபர்தா, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண செருப்பு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஹேர் கிளிப்பு, ஷால் பின்னு அந்த மாதிரியெல்லாம் வரும். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதில் எந்த அவுட்ஃபிட் ரொம்ப ஃபேவரட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ஷாப்பிங் இதுதான். ஸோ நீங்கள் உங்களோட ஈத் ஷாப்பிங் முடிச்சாச்சாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்தா விளாட் சார்பாக அட்வான்ஸ் ஈத் விஷஸ் எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக ஈதை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.